මේ ක්‍රිස්තියානි ජීවිතය ක්‍රිස්තියානි ගමන ඇදහිල්ලේ ගමන අපි තෝරා ගන්නව තෝරා ගැනීමක් තිබෙනවා. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தின் பாதையிலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. මේ උදෑසන අපි බලන්ට යනවා මේ ගමන මොන වගේ ගමනක්ද මේ ගමන තුලින් මොනවද සිද්ධ වෙන්නේ කියන කාරණාව ගැන අපි අපගේ අවධානය යොමු කරන්න යනවා මේ උදෑසන. இந்த காலை நேரத்திலே நாம் முழு கவனத்தை நாம் திருப்ப போகிறோம். இந்த விசுவாச பாதை எப்படிப்பட்டது, இந்த விசுவாச பாதையிலே முடிவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். මේකට ඉංග්‍රීසියෙන් කියනවා journey of a Christian life. කිතුණු ජීවිතේ මේක ගමනක් මේක ගමන් කිරීමක්ව තිබෙනවා. கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாதை என்று අපි சொல்லப்பட்டிருக்கிறது. දකිනවා උන්වහන්සේගේ වචනය තුල අපි හෙබ්‍රේව පොතට අපි අපගේ බයිබලය පෙරලා ගත්තම අපි දකිනවා විශේෂයෙන්ම ඇදහිල්ලේ මනුෂ්‍යයන් ගැන උන්වහන්සේගේ වචනය තුල කතා කරනවා. நாம் எபிரேயர் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை திருப்பி பார்க்கும்போது அங்கே விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். අපි දකින දෙයක් තමයි ඔවුන්ගේ නම ඔවුන්ගේ නාමයන් ඉංග්‍රීසි භාෂාවෙන් කියනවා ඔවුන් heroes of faith එහෙම නැත්නම් ඔවුන් වීරයන්ව සිටියා ඇදහිල්ල තුල. அவர்கள் விசுவாசத்தின் வீரர்களாய் இருந்தார்கள் என்று வேதத்திலே குறிப்பிடப்படுகிறது. ඔවුන් සැබෑ වීරයන් බවට පත් වුණා. They were real heroes of faith in the Bible. அவர்கள் பரிசுத்த வேதாகமத்திலே விசேஷித்த விதமாக அவர்கள் விசுவாசத்தின் வீரர்கள் எனப்படுகிறார்கள். ඔවුන්ට යමක් නොතිබුණත් ඔවුන්ට විශ්වාස කරන්න දෙයක් තිබුණා. ඒ විශ්වාස කරපු එකම දේ තමයි දෙවියන් වහන්සේ ගැන ඔවුන් විශ්වාස කරන්නට ගත්තා. அவர்களால் நம்பப்படக்கூடாதவைகள் எதுவுமே காணப்படாத நேரத்திலும் அவர்கள் காணப்படாத தேவனை குறித்து விசுவாசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறதை காண்கிறோம். ඔවුන්ගේ ජීවිතවල අපි දකින විශේෂ කාරණාව තමයි ඔවුන් ගමන ආරම්භ කළා. ඒ වගේම දෙවියන් වහන්සේව විශ්වාස කරගෙන ඔවුන්ගේ ගමන අවසන් කරනු ලැබුවා. அவர்கள் வாழ்க்கைகளிலே மிகவும் விசேஷித்த காரியம் என்னவென்றால் அவர்கள் தேவனை மாத்திரம் விசுவாசித்து அவர்கள் பயணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். Their journey started with Christ and also they finished their work and their ministry and their life with Christ. උන්වහන්සේව අත් නොහැර ඔවුන් ජීවත් වෙන්න පටන් ගත්තා. அவர்கள் தேவனை விசுவாசித்து தங்கள் வாழ்க்கைகளையும் தங்கள் ஊழியங்களையும் அவர்கள் ஆரம்பித்து பயணம் செய்கிறதை நாம் காண்கிறோம். අපි යාඥා කරමු. நாம் ஜெபிப்போம். දයාබර යේසුනි මේ උදෑසන ඔබ වහන්සේගේ වචනෙන් එකිනෙකාට කතා කළ මැනව. அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவருக்கும் මේ பேசியருளுவீராக. වචනය තේරුම් ගන්නට උපකාර කළ මැනව. இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நீர் உதவி ඒ செய்தருளுவீராக. පිරිසොන්ගේ කන් ඔබ වහන්සේ විවෘත කළ මැනව. அவர்கள் காதுகளை திறந்தருளுவீராக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ආමෙන්. ஆமென். ආමෙන්. අපි පෙරලා ගමු 11 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයට Hebrews chapter 11 verse 13. අපි 13 වෙනි පදයට අපගේ බයිබලය අපි පෙරලා ගමු. எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நாம் நம்முடைய பரிசுத்த வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். උන්වහන්සේගේ වචනේ අපි හෙබ්‍රේව පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයට අපි පෙරලා ගමු. මම ඉල්ලනවා අපි හැමෝම අපගේ බයිබලය අපි අතට අරගෙන පෙරලා ගමු මේ වෙලාවේ. நாம் அனைவரும் நம்முடைய வேதாகமத்திலே எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். මම ඊටාම ආස කරන බයිබල් පදයක් තමයි ඒ 13 වෙනි පදය. ඒ 13 වෙනි පදේ ඔවුන්ගේ ජීවිතවල තිබුණ අනර්ගකම ගැන ඔවුන්ගේ ගමන අවසන් කිරීම ගැන මේ 13 වෙනි පදය තුල කතා කරනවා. நான் மிகவும் விருப்பமான வார்த்தையாய் இருக்கிறது இந்த அதிகாரத்தின் 13வது வார்த்தை. அவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கைகளை அவர்கள் விசுவாசத்தினூடாக ஆரம்பித்தார்கள் என்பதை குறித்து இந்த வார்த்தையிலே මේ தெளிவுபடுத்தப்படுகிறது. ගමන කිතුණු ගමන ආරම්භ කරන්නට ලේසි. නමුත් බොහෝ අයට මේක අවසන් කරන්නට අමාරුයි. இந்த கிறிஸ்தவ பயணத்தை அநேகருக்கு ஆரம்பிப்பதற்கு மிகவும் இலகுவாயிருந்தாலும் அதை நிறைவு செய்வது மிகவும் It கடினமாயிருக்கிறது. is very easy to start this journey but people are unable to finish this journey faithfully. இந்த பயணத்தை ஆரம்பிப்பது மிகவும் இலகுவாயிருந்தாலும் விசுவாசத்தோடு இந்த பயணத்தை நிறைவு செய்வது மிகவும் கடினமாயிருக்கிறது. බයිබලයේ කියනවා සිංහල බයිබලයේ කියනවා මොවුන් සියල්ලෝ පොරොන්දු නොලැබ දුරදී ඒවා දැක ප්‍රසන්න වී පොළවේදී තමන් විදේශකයන්ද ආගන්තුකයන්ද බව කියාදී ඇදහිල්ල ඇතුව මැරුණෝය. எபிரேயர் 11:13வது வசனம், இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல்
தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். අපි හැමෝම කියමුද? நாம் அனைவரும் வாசிப்போம். ඔවුන් ඇදහිල්ල ඇතුව මැරුණෝය. விசுவாசத்தோடே மரித்தார்கள். අයමත් 1 2 3යි ඔවුන් විශ්වාසத்தෝടെ මරිතාர்கள். මැරුණෝය. ඔවුන්ගේ ජීවිත අවසන් කළේ ඇදහිල්ල ඇතුව. ඔවුන්ගේ ජීවිත මේ ගමන මේ කිතුණු ජීවිතය ඔවුන් අවසන් කළේ මේ පොළව තුල ඇදහිල්ල ඇතුව. அவர்கள் தங்கள் வாழ்க்கைகளை விசுவாசத்தோடே அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். උන්වහන්සේ තුල ඔවුන් ගමන් කරන්න පටන් ගත්තා. அவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளாக பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ඔවුන් ඇදහිල්ලෙන් මේ ගමන අවසන් කරනු ලැබුවා. அவர்கள் விசுவாசத்தோடே அந்த பயணத்தை நிறைவு අපි செய்கிறார்கள். දකිනවා ඊට පස්සේ විශේෂයෙන්ම ආබ්‍රහම්ගේ ජීවිතය ගැන කතා කරනවා. அதற்கு பிற்பாடு விசேஷமாக ஆபிரகாமின் வாழ்க்கையை குறித்து பேசப்படுகிறதை ආබ්‍රහම්ගේ பார்க்கிறோம். ජීවිතය තුල අපි දකින විශේෂ කාරණාවල් අපිට දවස් ගණන් අවුරුදු ගණන් දේශනා කරන්න පුළුවන්. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே காணப்படுகிற விசேஷித்த காரியங்களை குறித்து பல வருஷக்கணக்காக நம்மால் பேச முடியும். ආබ්‍රහම් ඔහුට තිබුණ කම්ෆර්ටබල් සෝන් එක එහෙම නැත්නම් ඔහුට තිබුණ අනර්ග ස්ථානය අනර්ග නුවර ඔහුට තිබුණ සෑම දේවල් ඔහුගේ පරම්පරාවෙන් ඔහුට ලැබුණ උරුමය ඔහු සියල්ල අතහැර දෙවියන් වහන්සේ කියන දේශයට ඔහු යන්න පටන් ගත්තා. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை கைவிட்டு தேவன் தனக்கு காட்டுகிற தான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கிறார். ඔහු ගමන් කරන්නට ආරම්භ කළා. දෙවියන් වහන්සේ ඔහුට කියන්නේ මොකක්ද? ඔහු ඒක කරන්නට ආරම්භ කළා. தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்து பயணம் செய்வதற்கு ஆபிரகாம் ஆரம்பிக்கிறார். 8 වෙනි පදය ඉංග්‍රීසි භාෂාවෙන් පටන් ගන්නවා by faith Abraham he started his journey කියලා. සිංහලෙන් කියනවා ඔහු ඇදහිල්ලෙන් ඔහුගේ ගමන ඔහු ආරම්භ කරනු ලැබුවා. ආබ්‍රහම් කැඳවනු ලැබුවා. ඇදහිල්ලෙන් ඔහු මේ ගමන ආරම්භ කරා කියලා කියනවා. 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறபடி ஆரம்பத்திலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறபடி விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறார். මනුෂ්‍යයන්ගේ ඇස් වලින් බැලුවම ඔහුට ගන්න තිබුණ වැරදිම තීරණයක්ව තිබුණා. ආබ්‍රහම් ඒ තිබුණ ධනවන්ත තැනින් ඔහුට තිබුණ වස්තුව අතහැරීම මනුෂ්‍යයාගේ ඇස් වලින් ඒක හරි මෝඩ තීරණයක් වගේ දකින්න තිබුණ මනුෂ්‍යයන්ට. மனிதர்களின் கண்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் எடுத்த தீர்மானமானது அது மிகவும் முட்டாள்தனமான ஒரு தீர்மானமாய் இருந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் தான் வாழ்ந்து கொண்டு வந்த சுகபோகமான வாழ்க்கையை கைவிட்டு விட்டு தேவன் தனக்கு காண்பித்த இடத்தை நோக்கி ஆபிரகாம் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறார். දෙවියන් වහන්සේව දොදන්න මිනිසෙක් මේක දැක්කනම් මේ දිහා බැලුවනම් ඔහු කතා කළා කියයි ආබ්‍රහම් ගත්තේ මෝඩ තීරණයක් කියලා ඔවුන් සමහරවිට කතා කළා කියයි. Some people might say this decision as a foolish decision he ever had. யாராவது தேவனை அறியாத ஒரு அந்நிய மனிதர்கள் இருந்தால் அவர்கள் ஒரு சில நேரம் யோசித்திருக்கலாம் இதுதான் அவன் வாழ்க்கையிலே எடுத்த மிகவும் முட்டாள்தனமான ஒரு தீர்மானம் என்று. නමුත් ආබ්‍රහම් ඇදහිල්ලෙන් තමාගේ ගමන ආබ්‍රහම් දුවන්ට පටන් ගත්තා. ஆனாலும் ஆபிரகாமோ விசுவாசத்தோடு தன் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறார். ආබ්‍රහම් සමහර තැන්වලට ගිහිල්ලා හිටගත්තම ඔහුට කරන්ට කියන්ට දේවල් තිබුණේ නැහැ. ඔහු ආගන්තුකෙක්ව හිටියා. ඔහුට උපකාර කරන මනුෂ්‍යයන් හිටියේ නැහැ. ඔහු සමහර මනුෂ්‍යයන් ඉදිරියේ ගිහිල්ලා හිටගත්තම ඔහුට උපකාර කරන මනුෂ්‍යයන් පේන්න හිටියේ නැහැ. ஆபிரகாம் தான் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே அவனுக்கு உதவி செய்ய யாருமே இருக்கவில்லை. அவனை தெரிந்திருந்த அவனை புரிந்து கொண்டிருந்த யாருமே அவனை சுற்றி இருக்கவில்லை. ආබ්‍රහම්ගේ භාර්යාව වලලන්ටවත් ඔහුට ස්ථානයක් තිබුණේ නැහැ. උත්පත්ති පොතේ 23 වෙනි පරිච්ඡේදය ඔබ ඒක කියවලා බැලුවොත් එතන දකින්නවා ඔහු ආබ්‍රහම් ඔහුට කතා කරලා කියනවා I am a stranger මම අමුත්තෙක් මම ආගන්තුකෙක් මගේ භාර්යාවට තැනක් දෙන්න අයව වලලන්ට කියලා ඔහුට ඉල්ලන්ට සිද්ධ වුණා. அவன் பிரயாணம் பண்ணி செல்லுகையிலே ஆபிரகாமின் மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு கூட ஒரு கல்லறை அவனுக்கு இருக்கவில்லை. நாம் வேதாகமத்திலே ஆதியாகமம் 23வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் அங்கே அவன் சென்று நான் அந்நியனாய் இருக்கிறபடியினாலே என் மனைவிக்கு ஒரு கல்லறையை நீங்கள் தர வேண்டும் என்று அவன் மற்றவரிடம் கேட்கிறதை பார்க்கிறோம். මේ කිතුණු ගමන ඇදහිල්ලෙන් ගමන් කළ යුතු ගමනක්ව තිබෙනවා. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையானது விசுவாசத்தோடு பயணம் செய்ய வேண்டிய ஒரு பிரயாணமாய் இருக்கிறது. මේ ගමන මෝඩ ගමනක් වගේ පේනවා වෙන්න පුළුවන්. ஒரு சில நேரத்திலே உங்கள் கண்களுக்கு முன்பதாக இந்த பிரயாணமானது அது முட்டாள்தனமான ஒரு முடிவாக தெளிவுபடலாம். මේක තමයි ෆූලිෂ්ම ඩිසිෂන් එක කියලා මනුෂ්‍යයන් ඔබට කියනවා වෙන්න පුළුවන්. இதுதான் முட்டாள்
முட்டாள்தனமான தீர்மானம் என்று மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம். නමුත් මම මේ උදාහරණ ඔබට මතක් කරන්නට යනවා. මේක තමයි මේ අනර්ග තෝරා ගැනීම, මේ ලෝකයේ තිබෙන අනර්ග තෝරා ගැනීම මේව තිබෙනවා. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மிகவும் பாக்கியமான ஒரு தீர்மானம் இதுதான் என்று நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். වචනය කියනවා මෙන්න මේ විදියට. வார்த்தை இப்படி சொல்லுகிறது. අපි බලමු අපි හැම කෙනෙක්ම අපි පෙරලා ගමු මේ ආබ්‍රහම්ගේ කොටසට. ஆபிரகாமின் பகுதிக்கு நாம் நம்முடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். ඊට පස්සේ 8 වෙනි පදය 11 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය ඇදහිල්ලෙන් ආබ්‍රහම් කැඳවනු ලැබූ කල තමාට උරුමයක් පිණිස පසුව ලැබෙන්න තිබුණු ස්ථානයට පිටත්ව යන හැටියට කීකරු වී තමා කොතැනට යනවාදයි නොදැන පිටත්ව ගියේය. எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். බලන්න මේ කිතුණු ගමන ඔව් ආරම්භ කරන විදිහ. பாருங்கள், ஆபிரகாம் தனது கிறிஸ்தவ பிரயாணத்தை எப்படி ஆரம்பிக்கிறார். මේ දැසන මගේ පළවෙනි කාරණාව තමයි මම ඔබ ධෛර්යමත් කරන්න කැමති පළවෙනි කාරණාව තමයි මේ ක්‍රිස්තියන් ජර්නි එක මේ ගමන තෝරා ගැනීමක්ව තිබෙනවා. මේ ගමන ඔබ විසින් තෝරා ගත යුතු දෙයක්ව තිබෙනවා. நான் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து தைரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த கிறிஸ்தவ பிரயாணமானது அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். Christian journey is a personal decision. ඒ තීරණය කිතුණු ජීවිතයේ මේ තීරණය ඔබ තනිව ගත යුතු තීරණයක්ව තිබෙනවා. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் தீர்மானமானது அது உங்களது தனிப்பட்ட தீர்மானமாயிருக்கிறது. මේ තීරණය පෞල් පිටින් ගන්න තීරණයක් නෙමෙයි. இது குடும்பத்தோடு இணைந்து எடுக்கப்படுகிற ஒரு தீர்மானம் මේ அல்ல. තීරණය සමාජයක් එකතු වෙලා ගන්න තීරණයක් නෙමෙයි. இதை ஒரு சமூகம் இணைந்து எடுக்கின்ற தீர்மானம் அல்ல. මේ තීරණය බොහෝ මනුෂ්‍යයන් එකතු වෙලා ගන්න තීරණයක් නෙමෙයි. அநேக மனிதர்கள் ஒன்று கூடி இணைந்து எடுக்கிற ஒரு தீர்மானம் அல்ல. This is a personal decision. මේක පුද්ගලික තීරණයක්ව තිබෙනවා. පුද්ගලික තෝරා ගැනීමක්ව තිබෙනවා. இது உங்களது தனிப்பட்ட ஒரு தீர்மானமாயிருக்கிறது. සමහර වෙලාවට ශ්‍රී ලාංකික සංස්කෘතිය අනුව විවාහයක් කරන්න ගියාම විවිධ අවස්ථාවන් වලදී පෞල් පිටින් එකතු වෙලා තමයි මේ තීරණ ගන්නට යන්නේ. இலங்கையின் கலாச்சாரப்படி ஒரு சில நேரங்களிலே திருமண காரியங்களை குறித்து பேசப்படும் பொழுது குடும்பங்கள் பல இணைந்து தீர்மானங்களை இலங்கையிலே நாம் මේ எடுக்கிறோம். තීරණ වලට සමහර අය කැමති වෙයි, සමහර අය අකමැති වෙයි සමහර අවස්ථාවන් වලදී. இந்த எடுக்கப்படுகிற தீர்மானங்களுக்கு ஒரு சில நேரத்திலே பலர் இணங்கி போகலாம், பலர் இணங்காமல் இருக்கலாம். නමුත් මේ ගමන ආබ්‍රහම්ට තීරණය කරන්නට සිද්ධ වුණා. මම ගමන් කරනවද නැද්ද කියන කාරණාව ගැන. ஆனாலும் ஆபிரகாமுக்கோ இந்த தீர்மானத்தை தான் பிரயாணம் பண்ண போகிறேனா அல்லது இதை நிறுத்த போகிறேனா என்பதை குறித்து அவனுக்கே தீர்மானம் எடுக்க வேண்டியதாயிருந்தது. ඔහු දන්නේ නැහැ කොහෙටද යන්නේ කියලා. ஆபிரகாம் தான் பிரயாணம் பண்ணி எங்கே செல்லுகிறான் என்பதை குறித்து He அறியாதிருந்தான். don't know where he is going. ඔහු දන්නේ නැහැ කොහෙද යන්නේ කියලා. But he is going. නමුත් ඔහු යනවා ඒ ගමන ආරම්භ කරනවා. தான் எங்கே போக போகிறேன் என்பதை குறித்து ஆபிரகாம் அறியாதிருந்தும் ஆபிரகாம் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். ඔහු ගමන ආරම්භ කළා. அவர் பிரயாணத்தை නමුත් ஆரம்பிக்கிறார். ඔහුට සිද්ධ වුණා මේ ගමන අවසන් කරන්නට. ஆனாலும் ஆபிரகாமுக்கோ அந்த பிரயாணத்தை நிறைவு செய்ய வேண்டி නමුත් இருந்தது. ඒ අවසන් කිරීම අවසන් කරනු ලැබුවේ ඔහු ඇදහිල්ලේ වීරයෙක් හැටියට. ஆனாலும் அவன் தான் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கப்பட்ட பயணத்தை நிறைவு செய்யும் பொழுது விசுவாசத்தின் வீரனாக அந்த பிரயாணத்தை நிறைவு செய்கிறார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මම ඔබ ධෛර්යමත් කරන්නට කැමතියි. இந்த காலை வேளையிலே நான் உங்களை தைரியப்படுத்த ඔබ விரும்புகிறேன். තනිව තෝරාගත යුතුව තිබෙනවා. இது உங்களது தனிப்பட்ட தீர்மானம். ඔබ වෙනුවෙන් මේ ගමන තව කෙනෙක්ට තීරණය කරන්නට බෑ. இதை குறித்து வேறொருவருக்கும் தீர்மானிக்க ඔබ உங்களை වෙනුවෙන්- குறித்து ඔබ වෙනුවෙන් முடியாது. මේ ගමන අම්මට තීරණය කරන්න බෑ, තාත්තට තීරණය කරන්න බෑ, ඔබගේ නෑදෑයට, නැන්දාට, මාමට මේ ගමන තීරණය කරන්න බෑ. உங்களது இந்த தீர்மானத்தை குறித்து உங்கள் தாய் தகப்பனுக்கு, உங்கள் மாமன் மாமிக்கு இதை குறித்து தீர்மானிக்க முடியாது. මේ ගමන ගමන් කරන්නට ඔබ තීරණය කළ යුතුව තිබෙනවා. இந்த பிரயாணத்தை குறித்ததான தீர்மானத்தை நீங்கள் தீர்மானம் எடுக்க ඔබ வேண்டும். සමහරට කල්පනා කරයි මේ මනුස්සයා මොනවද කියන්නේ? ඔබ තීරණය කරන්නට කියලා. මම තීරණය කරපු නිසානේ මම මෙතන ඉන්නේ කියලා ඔබ කල්පනා කරයි. இவர் என்ன இதை இந்த குறித்து இப்படி பேசுகிறார், இதை குறித்து நான் தீர்மானம் எடுத்ததினாலே நான் இங்கே இருக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். මම අරුන් මෙතන වාඩි වෙලා ඉන්නවා. මේ මනුස්සයා කියනවා තීරණය කරන්නට කියලා.
நான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த மனிதன் வந்து நீங்கள் தீர்மானம் எடுங்கள் என்று என்ன சொல்லுகிறார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். නමුත් මේ ගමන ඔබයි තීරණය කරන්නට අවශ්‍ය වෙන්නේ. ஆனாலும் இந்த பிரயாணத்தை குறித்து நீங்களே தீர்மானம் எடுக்க සභාවට வேண்டும். එනවා වෙන්න පුළුවන්. சபைக்கு நீங்கள் வரலாம், යාඥාවට එනවා වෙන්න පුළුවන්. ஜெபத்தில் கலந்து கொள்ளலாம், අවිලා දේශනාව අහගෙන ඉන්නවා වෙන්න ඇහෙනවා වෙන්න පුළුවන්. இங்கே வந்து பேசப்படுகிற உபதேசம் உங்கள் காதுகளிலே கேட்கலாம். ඇහෙනවා වෙන්න පුළුවන්, අහන්නේ නැති වෙනවා වෙන්න පුළුවන්. நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்கலாம், ஆனால் கேட்டுக்கொண்டிருக்காமலும் இருக்கலாம். ඒක ඔබේ අතේ තියෙන්නේ. இது உங்களது தீர்மானம். මේක පුද්ගලික ගමනක්. මේ ඔබ වෙනුවට තව කෙනෙක්ට ගමන් කරන්න බෑ. මේ இது ගමන. தனிப்பட்ட ஒரு தீர்மானம். உங்களது பயணத்தை வேறொருவர் பிரயாணம் செய்ய ඔවුන් முடியாது. ගමන ආරම්භ කළා. அவர்கள் பிரயாணத்தை ஆரம்பித்தார்கள். කොතනට යනවාදයි නොදැන පිටත්ව ගියේය. எங்கே தான் செல்லுகிறேன் என்பதை குறித்து அறியாமல் தன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ගමන තුල ඔබ කොහෙද යන්නේ? நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா எங்கே செல்லுகிறீர்கள்? කොහෙද යන්නේ? எங்கே මේ ගමන செல்லுகிறீர்கள்? තුල ඔබ කොහෙද ගමන් කරන්නේ? இந்த பிரயாணத்திலே உங்கள் பிரயாணம் எங்கே මේ இருக்கிறது? ගමනේ ඔබ කොහෙද නැවතිලා ඉන්නේ? இந்த பிரயாணத்திலே நீங்கள் எங்கே මේ தரித்திருக்கிறீர்கள்? ගමනේ ඔබ කොහෙද ස්ටක් වෙලා තියෙන්නේ ඔබේ මේ ගමන? இந்த பிரயாணத்திலே எங்கே நீங்கள் இறுகி இருக்கிறீர்கள்? ඇයි ඒ? ஏன்? මොකක්ද ඒකට හේතුව? என்ன காரணம்? සාර්ථකව මේක ඔබට අවසන් කරන්න පුළුවන් ද ආරම්භ කළා වගේ. அதை நீங்கள் வெற்றியோடு நிறைவு செய்யலாம் ஆரம்பித்ததை போலவே. ඔබ මේ තීරණය ගත්තා වෙන්න පුළුවන්. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். නමුත් ඔබට පුළුවන් ද මේ ගමන ගමන් කරන්න? ஆனாலும் உங்களால் முடியுமா இந்த பிரயாணத்தை பிரயாணம் செய்வதற்கு? ගමන ආරම්භ කරන්න ලේසි. பிரயாணத்தை ஆரம்பிப்பது மிகவும் இலகுவானது. මතක ඇති දෙසැම්බර් 30 වෙනිදා ඇවිල්ලා ඔබ අත උස්සලා යාඥා කරා, ස්තුති කරා, ලෑස්ති වුණා. අපි අශුද්ධාත්මයන් වහන්සේ තුල යාඥා කරා, නමස්කාර කළා. මේ හැමදේම සිද්ධ වුණා ඔබට මතක ඇති. டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி நாம் அனைவரும் இங்கே வந்து அமர்ந்து நாம் ஜெபித்து தேவனோடு பேசி பரிசுத்தாவியானவரோடு பேசி பல தீர்மானங்களை எடுத்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. නමුත් මේ ගමන ආරම්භ කරලා දැන් ඔබ මේ ගමන තුල කොහෙද ඉන්නේ? ஆனாலும் நீங்கள் இந்த ஆரம்பித்த பிரயாணத்திலே இன்றைய தினத்திலே நீங்கள் எங்கே தரித்திருக்கிறீர்கள்? සන්තෝෂෙන් 2026 අවුරුද්දට ගියා. කිරිබත් කෑවා, කැවුම් කෑවා. now දැන් ඔබ කොහෙද ඉන්නේ මේ අවස්ථාවේ? சந்தோஷத்தோடு நீங்கள் 2026ஆம் வருஷத்திலே பிரயாணத்தை ஆரம்பித்து பால் சோறு சாப்பிட்டு பலகாரங்களை சாப்பிட்டு இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ඔබ කොහෙද ඉන්නේ මේ උදෑසන? ஆம், நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? හalleluya. ஹalleluya. කල්පනා කරන්න අවශ්‍යයි. யோசித்து பார்க்க வேண்டும். සභාවට එනවා වෙන්න පුළුවන්. சபைக்கு வந்து கலந்து යාඥා கொள்ளலாம், කරනවා වෙන්න පුළුවන්. ஜெபிக்கலாம். නමුත් මේ උදෑසන ඔබ යන්නේ කොහෙටද? ஆனாலும் இந்த காலை நேரத்திலே நீங்கள் எங்கே பிரயாணம் பண்ணி ඔව් கொண்டிருக்கிறீர்கள்? ඇදහිල්ලෙන් ඔව් ගමන් කරන්නට ආරම්භ කළා. ஆபிரகாம் தான் விசுவாசத்தோடு பிரயாணத்தை ඔව් ஆரம்பிக்கிறார். ඇදහිල්ලෙන් මේ ගමන දුවන්ට පටන් ගත්තා. அவர் விசுவாசத்தோடு இந்த பிரயாணத்தை ஓட ஆரம்பிக்கிறார். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. දෙවෙනි කාරණාව තමයි இரண்டாவது காரணம், මේ ගමන තුල ඔබ කොහොමද මේ ගමන දුවන්ට යන්නේ කියන කාරණාව. இந்த பிரயாணத்திலே நீங்கள் எப்படி ஓட போகிறீர்கள் என்பதே இரண்டாவது காரணம். මේ කිතුණු ගමන තුල අපි මතක තබා ගත යුතු කාරණාව තමයි අපගේ මනස, අපගේ සිතුවිලි, අපගේ ඉමෝෂන්ස්, අපගේ හැඟීම් වැඩ කරන්නට යන්නේ කොහොමද මේ ගමන තුල කියන කාරණාව. இந்த பிரயாணத்திலே இந்த ஓட்டத்திலே நமது சிந்தனை, நமது மனது, நமது எல்லா விதமான உணர்ச்சிகள் இவற்றின் மூலமாக எப்படி நாம் கலந்து கொள்ள போகிறோம் என்பதை நாம் யோசிக்க මේ வேண்டும். ගමන තුල අපි දන්නවා, අපි කතා කරනවා, අපි විවිධ දේවල් තුල අපි ගමන් කරන බව. நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பிரயாணத்திலே பல்வேறு விதமான காரியங்களை கலந்தே ஓட வேண்டி இருக்கிறது. නමුත් බයිබලයේ කියන ඒ ප්‍රතිපත්තිය අපි හිතන ප්‍රතිපත්තියට වඩා ටිකක් වෙනස්ව තිබෙනවා. ஆனாலும் வேதாகமம் சொல்லப்படுகிற அந்த சட்ட திட்டங்கள் அவைகள் நாம் நினைப்பதை விட சற்று வித்தியாசமாய் පළවෙනි இருக்கிறது. යොහන් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදය කියනවා මේ ලෝකයේ දේට ආශා නොවෙන්ට කියලා. 1 யோவான் 16வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது உலகத்தின் இச்சையை கைவிடுங்கள் First என்று. John chapter 2 verse 16 it says don't love the world. උන්වහන්සේගේ වචනය කියනවා ඒ ලෝකයට ප්‍රේම කරන්න එපා කියලා. 1 யோவான் 16 17 வசனங்களிலே சொல்லப்படுகிறது இந்த உலகத்தை நேசியாதிருங்கள், அன்பு கூறாதிருங்கள் என்று. අද බොහෝ අවස්ථාවලදී කිතුණුවන්ගේ ගමන නවතින්න හේතුව තමයි ඒ ගමන එක තැනක ඇන හිටින්ට හේතුව තමයි ඔවුන් මේ ලෝකයේ දේට ආශාවෙන්ට ආරම්භ කිරීම. மிகவும் விசேஷித்தமான காரியம் என்னவென்றால் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து காணப்படுகிறதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுதே
ඔවුන් සාර්ථකව ආරම්භ කරනවා. அவர்கள் வெற்றியோடு නමුත් ஆரம்பிக்கிறார்கள். පළවෙනි යොහන් පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ කියනවා වගේ ඔවුන් ලෝකයේ දෙට ආශාවෙන්ට ගත්තම ඒ කිතුණු ජීවිතය, ඒ කිතුණු ගමන, ඒ ජර්නි එක ඔවුන් මග නතර කරන්න ආරම්භ කරනවා. வேதாகம வார்த்தையின்படி 1 யோவான் 2:16 படி உலகத்தின் காரியங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ஸ்தம்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ ඔවුන්ට යන්ට කිව්වම ඔවුන්ට යන්ට අමාරුයි. දෙවියන් වහන්සේ කරන්ට කිව්වම ඔවුන්ට කරන්ට අමාරුයි. දෙවියන් වහන්සේ තීරණය කරන්ට කිව්වම ඔවුන්ට තීරණය කරන්ට අමාරුයි. ඇයි ඔවුන් එක පැත්තකින් තමාගේ දේ අල්ලගෙන සිටිනවා. තවත් පැත්තකින් දෙවියන් වහන්සේව අල්ලගෙන ඉන්නවා. தேவன் அவர்களுக்கு செய்ய கட்டளையிடும் பொழுது அவர்களால் செய்ய முடியாது. தேவன் அவர்களை குறித்து பேசும் பொழுது அவர்களால் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. தேவன் அவர்களை குறித்து பல காரியங்களை சொல்லும் போது அவர்களுக்கு அவைகளை விட்டு கைவிட்டு வர முடியாது இருக்கிறது. එක අතකින් ඔවුන් ක්‍රිස්තියානි ප්‍රතිපත්ති, Christian principles in one hand, but on the other hand worldly things. அவர்கள் ஒரு கைகளிலே தேவனுடைய சட்ட திட்டங்களையும் அவர்களது மற்ற கைகளிலே இந்த உலகத்தின் காரியங்களையும் பிடித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். මේ ඇදහිල්ලේ වීරයන් ඔවුන්ගේ ගමන අවසන් කළේ ක්‍රිස්තුස් වහන්සේ දෙස බලමින්, දෙවියන් වහන්සේ දෙස බලමින් ඔවුන් ඇදහිල්ලේ මේ ගමන දුවන්ට ආරම්භ කළා. ஆனாலும் இந்த விசுவாசத்தின் வீரர்களோ தேவனுடைய சட்ட திட்டங்களை மாத்திரம் பார்த்து விசுவாசத்தோடு அவர்கள் ஓட்டத்தை ஆரம்பித்து நிறைவு செய்கிறார்கள். අපි හැමෝම කියමුද ඊළඟ බයිබල් පදය? நாம் அடுத்த வேதாகம வார்த்தையை நாம் அனைவரும் பார்ப்போம். 9 පදය කියවමු. 9வது வசனம். ඔහු අන්දේශයක verse 9 ඇදහිල්ලෙන් ඔවුන් අන්දේශයක මෙන් පොරොන්දුවේ දේශෙහි පොරොත්තු වී එම පොරොන්දුවට උරුමකාරයන් වූ ඊසාක් සහ යාකොබ් සමග කූඩාරම්වල වාසය කළේය. எபிரேயர் 11வது அதிகாரம் 9வது வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். අපි හැමෝම කියමු මොනවාද කියන්නේ එතන? அங்கே என்ன சொல்லப்படுகிறது? කූඩාරම්වල වාසය කළේය. கூடாரங்களிலே வாசம் செய்தான் என்று சொல்லப்படுகிறது. කියමුද හැම කෙනෙක්ම කූඩාරම්වල වාසය කළේ? அனைவரும் சொல்லுவோம் கூடாரங்களிலே. මොනවාද මේ ඇදහිල්ලේ පියවරුන්, ඔවුන් patriarchs, ඔවුන් මොනවද කළේ? They live in tents. ඔවුන් කූඩාරම්වල ඔවුන් ජීවත් වෙන්න පටන් ගත්තා. அவர்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ඔවුන් කූඩාරම්වල වාසය කරන්න ගත්තා. அவர்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ண ஆரம்பித்தார்கள். ඔවුන්ගේ ගමන ඔවුන් දන්නවා මම එක තැනක නවතින්න යන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ මට යන්න කියන්නේ කොහෙද? මම එහෙ යන්න ලෑස්ති. ඒ නිසා මගේ ලෝකයේ දේට වඩා මම කැමති දෙවියන් වහන්සේගේ දේ දිහා බලන්න. அவர்கள் தேவன் தமக்கு கட்டளையிட்டபடி அவர்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்திருக்கிறதினாலே அவர்கள் கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். தேவன் அவர்களை பார்த்து போ என்று சொல்லும் போது அவர்கள் எழுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. මම අද ඔබට කියන්නේ නෑ ගිහලා කූඩාරමක ජීවත් වෙන්න කියලා. නමුත් මේ ගමන ඔවුන් ආරම්භ කළා වගේම ඔවුන් මේ ගමන ගමන් කළා. நான் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்ல வரவில்லை நீங்கள் கூடாரங்களிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய கட்டளையின்படி அவர்கள் கிரியை செய்தார்கள். දෙවියන් වහන්සේ පොරොන්දු දේශයකට ඔවුන්ව ගමන් කරන්නට අරගෙන යන්න පටන් ගත්තා. ඔබත් මමත් මේ උදෑසන මේ පොරොන්දු දේශයේ ගමනක් ගමන් කරමින් ඉන්නවා. தேவன் தாம் பொருத்தனை பண்ணினபடியே பொருத்தனை பண்ணப்பட்ட தேசத்திற்கு அவர்களை அழைத்து சென்றார். நீங்களும் நானும் இன்று பொருத்தனை பண்ணப்பட்ட தேசத்திற்காய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். මොකද ඔවුන්ට සිද්ධ වුණා දෙවියන් වහන්සේගේ හඬට කීකරු වෙන්න. They had to obey his voice, God's voice. ඔවුන්ට දෙවියන් වහන්සේගේ හඬට ඔවුන්ට ඇහුම්කන් දෙන්න සිද්ධ වුණා. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டியதாயிருந்தது. Abraham, Isaac and Jacob මේ කියන තුන් දෙනාටම සිද්ධ වුණා උන්වහන්සේ කියන දෙය කරන්ට. ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் தேவன் தாம் சொல்லுகிறபடியே அவர்கள் செய்ய வேண்டியதாயிருந்தது. ඔවුන්ට සිද්ධ වුණා ඔහුගේ ස්වාමියා යන්ට කියද්දි යන්ටත් ඉන්ට කියද්දි ඉන්ටත් ඔවුන්ට සිද්ධ වුණා. அவர்களுக்கு அவர்களது எஜமான் அவர்களை பார்த்து போ என்று சொல்லும் போது புறப்பட வேண்டியதும் தரித்து நில் என்று சொல்லும் போது அவர்கள் தரித்து நிற்கவும் வேண்டியதாயிருந்தது. They were willing to obey his master. ඔවුන් තීරණය කළා මම තීරණය කරනවා මම තීරණය කරනවා මම ඩිසයිඩ් කරනවා දෙවියන් වහන්සේ යන්න කියන තැනට යන්න. ඒ නිසා
ඔවුන් කූඩාරම් වල ඔවුන් වාසය කළා කියලා කියනවා. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருந்தபடியினாலே தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறபடி அவர்கள் கிரியை செய்தார்கள். මොනවාද දෙවියන් වහන්සේ දුන්න පොරොන්දු? தேவன் அவர்களுக்கு கொடுத்த பொருத்தனைகள் என்ன? උන්වහන්සේ කිව්වා මම නුඹට ආශිර්වාද කරනවා නුඹේ පරම්පරාවට ආශිර්වාද කරනවා කියලා. நான் உன்னையும் உன் பரம்பரையையும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொன்னார். God said that he is going to bless them. උන්වහන්සේ පොරොන්දුනා ඔවුන්ට ආශිර්වාද කරන්නට යන බව. නමුත් ඔවුන්ට දැක්කේ නැහැ. They couldn't see that. ඔවුන්ට දකින්න බැරි වුණා ඒ පොරොන්දුව ගැන. ඒ ගමන අපි ඇදහිල්ලෙන් ගමන් කරන ගමනක්ව තිබෙනවා. இந்த பிரயாணமானது நாம் விசுவாசத்தோடு பிரயாணம் பண்ணுகிற ஒரு பயணமாய் இருக்கிறது. මේ සදාකාල ජීවනය ඔබ දැකලා තියෙනවද? எத்தனை பேர் இந்த நித்திய கால வாழ்க்கையை கண்டிருக்கிறீர்கள்? නමුත් අපි ඇදහිල්ලෙන් විශ්වාස කරනවා දෙවියන් වහන්සේ අපිට ස්ථානයක් පිළියෙල කරන බව. ஆனாலும் விசுவாசத்தோடு நாம் நம்பிக்கையாய் இருக்கிறோம். தேவன் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி මම මේ இருக்கிறார். උදෑසන කරන්ට කියන දේ කූඩාරමක ජීවත් වෙන්න කියන එක නෙමෙයි. நான் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு சொல்லுகிறது நீங்கள் ஒரு கூடாரத்திலே வாழ வேண்டும் என்று அல்ல. නමුත් තීරණය කරන්ට කල්පනා කරන්ට තේරුම් ගන්නට මේ ගමන ඔබත් මමත් අවසානයේ දක්වා ගමන් කළ යුතු තිබෙන බව. ஆனாலும் தீர்மானம் எடுங்கள். விசுவாசிக்கையோடு நம்பிக்கையோடு நீங்கள் தீர்மானம் எடுங்கள். தேவனுடைய விசுவாசத்திலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று. මේක ජර්නි එකක් මේක ගමනක් මේක ගමන් කළ යුතු තිබෙනවා. இது ஒரு பிரயாணம். இந்த பிரயாணத்தை நாம் பிரயாணம் பண்ணி நிறைவு செய்ய வேண்டும். පාස්ටර් ඇවිල්ලා කිව්වම මේක ජර්නි එකක් කියලා ඔබට තේරෙන එකක් නෑ. உங்கள் போதகர் வந்து உங்களை பார்த்து இது ஒரு பிரயாணம் என்று சொல்லும் போது இது உங்களுக்கு புரியாது. කූඩාරම් වල ඉන්න කිව්වම ඔබට තේරෙන එකක් නෑ. கூடாரத்திலே இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது உங்களுக்கு புரியாது. නමුත් ඔවුන් දැනගෙන සිටියා ඔවුන් දකින දේ తాවකාලික බවත් නොදකින ඒ සදාකාලික ජීවනය සදාකාලික බවත් ඔවුන් විශ්වාස කළා. ஆனாலும் அவர்கள் புரிந்து விசுவாசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் காண்கிற யாவும் அவைகள் இந்த பூமியிலே அழிந்து போகிறவைகள் என்றும் அவைகளால் காணப்படாதவைகள் அவைகள் நித்தியமானவைகள் என்றும் அவர்கள் புரிந்திருந்தார்கள். ඔවුන්ට නවතින්න කිව්වම ඔවුන් නවතිට පටන් ගත්තා. அவர்களை பார்த்து தரித்து நில்லுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் தரித்திருந்தார்கள். When God asked them to stop their journey, they stopped their journey. தேவன் அவர்களை பார்த்து கேட்கும் போது நீ நிற்க வேண்டும் என்று சொல்லும் போது அவர்கள் நின்றார்கள். When God asked them to start their journey, they started their journey. ඔවුන්ට දෙවියන් වහන්සේ ආරම්භ කරන්න කිව්වම ඔවුන් ගමන ආරම්භ කරන්න පටන් ගත්තා. தேவன் அவர்களை பார்த்து பிரயாணம் பண்ண ஆரம்பி என்று சொல்லும் போது அவர்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ඇත්තටම ඔබත් මමත් එවැනි ආකාරයට දෙවියන් වහන්සේට සමන් දෙනවද? உண்மையாகவே நீங்களும் நானும் இன்று அவ்வாறு தேவனின் சத்தத்தை கேட்கிறோமா? ආමෙන් කියන්න පුළුවන්ද? ஆமென் என்று சொல்ல முடியுமா? අමාරුයි ආමෙන් කියන්න. கடினமாயிருக்கிறது. අමාරුයි කියන්න. මම கடினமாயிருக்கிறது. ඇත්තටම ස්වාමීන් වහන්සේට සමන් දෙනවද? நான் உண்மையிலே தேவனே உமது சத்தத்தை நான் கேட்கிறேனா? මම ඇත්තටම ඔබ වහන්සේගේ හඬට සවන් දෙනවද? உண்மையாகவே நான் தேவனின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறேனா? Am I really listening to his voice? මම ඇත්තටම ඔබ වහන්සේගේ හඬට සවන් දෙනවා. நான் உண்மையாகவே தேவனின் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறேனா கேட்கிறேனா? මම ඇත්තටම ස්වාමීන් වහන්සේ යන්න කිව්වම යනවද? நான் உண்மையாகவே தேவனே நீர் புறப்படி என்று சொல்லும் போது நான் புறப்பட்டு Am I செல்கிறேனா? really following his steps in this morning? ඇත්තටම මම උන්වහන්සේගේ අඩිපාරේ ගමන් කරනවද? உண்மையாகவே அவரது அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுகிறேனா? කල්පනා කරලා බලන්න. யோசித்து මේ பாருங்கள். ජීවිතය තුළ ඔබ ඇත්තටම මේ දේ කරනවද? நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைகளிலே இவ்வாறு செய்யும் போது ආබ්‍රහම්ට ඊසාක්ට යාකොබ්ට ඔවුන්ගේ ජීවිතවල වැරදුන අවස්ථාවල් තිබුණා. නමුත් ඔවුන් දෙවියන් වහන්සේ දිහා නැවත නැකිටලා උන්වහන්සේ දිහා බලාගෙන ඔවුන් මේ ගමන් කළා. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அநேக இடங்களிலே பிழைத்தது. ஆனாலும் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து விசுவாசத்தின் பிரயாணத்தை அவர்கள் கடந்து சென்றார்கள். මේකත් තීරණයක්ව තිබෙනවා. இதுவும் ஒரு தீர்மானமாயிருக்கிறது. willingness to follow තීරණය කරන්න අවශ්‍යයි. මම මගේ ස්වාමියාව මම අනුගමනය කරනවද කියලා. ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் என் எஜமானனை பின்பற்றுகிறேனா என்று. අද ගොඩක් අය අනුගමනය කරන්න ආසයි. இன்று அநேகர் பின்பற்றுகிறதற்கு விருப்பம். කවුද ෆේමස් අය ඉන්නේ අනුගමනය කරන්න? யார் பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பின்பற்றுவதற்கு? කවුරුර ඇඳුමක් ඇඳම ඒ විදිහට අනුගමනය කරන්න ආසයි. අනුර කුමාර දිසානායක හරි ජනාධිපතිවරුන් අනුගමනය කරනවා.
நமது நாட்டின் ஜனாதிபதியைப் போல உடைகளை அணிந்து நாமும் அவர்களைப் போல நம்மை வெளிப்படுத்த முற்படுகிறோம். අගමැතිව අනුගමනය කරනවා. பிரதமரை நாம் பின்பற்றுகிறோம். කවුද ඉන්නේ නළුවාගේ නමක් කියන්න? රංජන් රාමනායක අනුගමනය කරනවා. நாம் பல நடிகர்களை நாம் அவர்களை பின்பற்றுகிறோம். නිලියන්ව ඔවුන් අනුගමනය කරනවා. நடிகைகளை பின்பற்றுகிறோம். කවද අනුගමනය කරන්නේ? நாம் யாரை பின்பற்றுகிறோம்? ඔබ මොන නළුවද අනුගමනය කරන්නේ? நீங்கள் எந்த நடிகரை பின்பற்றுகிறீர்கள்? ඔබ මොන නිලියවද අනුගමනය කරන්නේ? நீங்கள் எந்த நடிகையை பின்பற்றுகிறீர்கள்? මොන පාස්ටර්වද අනුගමනය කරන්නේ? எந்த போதகரை நீங்கள் මොන பின்பற்றுகிறீர்கள்? ප්‍රොෆට්වද අනුගමනය කරන්නේ? எந்த මොන தீர்க்கதரிசியை நீங்கள் අපොස්තලවද பின்பற்றுகிறீர்கள்? අනුගමනය කරන්නේ? எந்த அப்போஸ்தலரை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? Am I really following his steps? මම நான்- ඇත්තටම දෙවියන් වහන්සේගේ අඩිපාරේ ගමන් කරනවා. நான் உண்மையாகவே தேவனின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேனா? ඔබට පුළුවන් ද මේ උදෑසන ඔබගෙන් අහන්න ඔබේ හදවතට තට්ටු කළා තට්ටුවක් දාලා කියන්න මම කාවද අනුගමනය කරන්නේ? உங்களுக்கு உண்மையாகவே இவ்வாறு கேட்க முடியுமா? உங்கள் இருதயங்களை தட்டி நீங்கள் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு ඔබ பாருங்கள். ඇත්තටම කාවද මේ උදෑසන අනුගමනය කරන්නේ? நீங்கள் உண்மையாகவே யாரை பின்பற்றுகிறீர்கள்? රෝල් මොඩල් සිටියේ නෑ උන්ට අනුගමනය කරන්න. රෝල් මොඩල් එකක් හිටියේ නෑ. அவர்களுக்கு குணநலங்கள் நிறைந்த பல நபர்கள் காணப்படவில்லை பின்பற்றுவதற்கு. අනුගමනය කරන මනුෂ්‍යයන් උන්ට හිටියේ නෑ. அவர்களுக்கு பின்பற்றுவதற்கு மனிதர்கள் இருக்கவில்லை. නමුත් but at the hill end by faith they decided to follow Jesus, follow God. அவர்கள் விசுவாசத்தினாலே தேவனை பின்பற்றுகிறதற்கு ஆரம்பிக்கிறார்கள். තීරණය කළා දෙවියන් වහන්සේව අනුගමනය කරන්න. அவர்கள் விசுவாசத்தினாலே தேவனை பின்பற்றுவதற்கு යේසුස් ஆரம்பிக்கிறார்கள். වහන්සේ සමහර මනුෂ්‍යයන්ට ආරාධනා කළේ අමුතු විදිහට. இயேசு கிறிஸ்துவானவர் பல மனிதர்களை அழைத்தது ஒரு விதமாக. යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයන් ළඟින් යද්දී ඔවුන්ට කතා කරලා කියනවා ඔයා මගේ පස්සෙන් එන්න කැමති නම් ඔක්කොම අතහැරලා මගේ පස්සෙන් එන්න කියලා කියනවා. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஊரிலே கடந்து செல்லும் போது ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றுவதற்கு விருப்பமே ஆனால் என்னை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று. මතක ඇති සමහර ගෝලයන්ට උන්වහන්සේ කැඳවපු ආකාරය ගැන. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஒரு சில சீஷர்களை அவர் எவ்வாறு එක அழைக்கிறார்? අවස්ථාවකදී උන්වහන්සේ කියනවා මම ඔබව මනුෂ්‍යයන් අල්ලන් බවට පත් කරන්නට කැමති. මගේ පස්සෙන් එන්න කැමති නම් මාත් එක්ක එන්න කියනවා. ஒரு நேரத்திலே ஒருவரை பார்த்து அழைக்கிறார், நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன், நீ என் பின்னே வா என்று. උන්වහන්සේ ආරාධනා කළා උට එන්න මාත් එක්ක මාව අනුගමනය කරන්නට කියලා. தேவன் இயேசு அவர்களை அழைக்கிறார், நீ எனக்கு பின்னே வா, நான் உன்னை மனிதர்களை උන්වහන්සේ කිව්වා මගේ பிடிக்கிறவனாக்குவேன் என்று. පස්සෙන් එන්න. அவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி මගේ வா, අඩිපාර එන්න. මගේ අඩිපාර එන්න. எனது அடிச்சுவடுகளை நீ பின்பற்றி வா. උන්වහන්සේ උන්ට ආරාධනා කළා. அவர் அவர்களை அழைக்கிறார். සමහර අය ආරාධනා පිළිගත්තා. ஒரு சிலர் அவரது அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். සමහර අය ආරාධනාව 7-5කට ගණන් ගත්තේ නැහැ. ஒரு சிலர் அவரது அழைப்பை 5% තවත් கூட සමහර අය ஏற்றுக்கொள்ளவில்லை. තවත් සමහර අය පස්සෙන් ගියා. ஒரு சிலர் அவருக்கு பின்னாக හැබැයි சென்றார்கள். ගමන මහන්සි වුණාම උන් ගමන නවත්වන්න පටන් ගත්තා. அவர்களுக்கு களைப்பு ஏற்படும் பொழுது அவர்களது பிரயாணத்தை ගෝලියෝ நிறுத்துகிறார்கள். 12 දෙනා අතර තවත් මිනිසෙක් හිටියා. ඔහු ලෝකයේ දේට ආශා කරපු මිනිසෙක්. அந்த 12 சீஷர்களுக்கு மத்தியிலே உலகத்தின் காரியங்களை நேசித்த ஒரு மனிதன் இருந்தான். ඔහු ගමන් කළා අවසානයේ තෙක් ඔහු ගමන් කළා. අවුරුදු 3ක් පමණ ඔහු ගමන් කළා. අවුරුදු 3ක් දෙකමාරක් 3ක් පමණ ඔහු ගමන් කළා. 2.5-3 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட கடந்து பிரயாணம் செய்கிறார். යේසුස් වහන්සේ දැකත් ඔහුට බැරි වුණා උන්වහන්සේව සැබවින්ම අනුගමනය කරන්නට අවසානයේ දක්වා. இயேசு கிறிஸ்துவை கண்ணார கண்டு கூட இருந்தும் கூட அவரோடு கூட அவரது பிரயாணத்தை நிறைவு செய்ய முடியாமல் போனது. ඇයි ඔහු ලෝකයේ දේට ආශා කරපු නිසා. ஏன் என்றால் அவர் உலகத்தின் காரியங்களை நேசித்தபடியினால். යේසුස් වහන්සේව අනුගමනය කරන්න මේ මනුස්සයාට බැරි වුණා. දකින්න යේසුස් වහන්සේව අනුගමනය කරන්න මේ මනුස්සයාට බැරි වුණා. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இந்த மனிதனால் கூடாமல் போனது. கண்களால் காணப்பட்ட கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு அவரால் முடியாமல் போனது. පේන්න ඉන්න යේසුස් වහන්සේව ඔහුට විශ්වාස කරන්නට බැරි වුණා. அவரது கண்களுக்கு முன்பதாக நின்ற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடாமல் போனது. ඔබට පුළුවන් දේ විදියට මට පුළුවන් ද මේ උදෑසන අපි අපෙන් අහන්න අවශ්‍යව තිබෙනවා මේ පණිවිඩය ගැන. இவ்வாறு செய்வதற்கு உங்களால் எங்களால் முடியுமா? இந்த செய்தியை குறித்து நீங்கள் உங்களிடமே கேட்க வேண்டும். කවුද මේ මනුස්සයා? யார் அந்த மனிதன்? යූදස්ට බැරි වුණා. යූදස්ට බැරි වුණා. யூதாஸால் முடியாமல் போனது. ඔහුට බැරි වුණා. யூதாஸால் முடியாமல் ඔහුට බැරි போனது. වුණා උන්වහන්සේව අනුගමනය කරන්න. அவனால் கூடாமல் போனது அவரை பின்பற்றுவதற்கு. පස්සෙන් ගියා.
அவருக்கு பின்னாக சென்றான். උන්වහන්සේ දේව මාලිගාවට යද්දී දේව මාලිගාවට ගියා. அவர் தேவாலயத்திற்கு செல்லும் போது அவரோடு கூட தேவாலயத்திற்கு செல்லுகிறார். සිනගෝග වලට යද්දී සිනගෝග ගාව හිටියා. அங்கே அவர்கள் நகரங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே அந்த நகரங்களுக்கும் அவரோடு பின்னே செல்லுகிறார்கள். ගඟවල් වලින් යනකොට ගඟවල් වලින් උන්වහන්සේත් එක්ක ගියා, බෝට්ටුවේ ගියා. அவர் படகிலே கடந்து சென்று அங்கே கடல்களிலும் ஆறுகளிலும் பிரயாணம் செய்கிறார்கள். බෙන්ස් එකේ නැගලා ගියා. නෑ බෙන්ස් එකේ ගියේ නෑ, බෝට්ටුවේ ගියා. அவர் படகிலே பிரயாணம் செய்கிறார்கள். යන යන තැන මේ මනුෂයා හිටියා. හැබැයි බැරි වුණා උන්වහන්සේගේ සැබෑ හඬට සවන් දෙන්න. அவர் எங்கே கடந்து சென்றாலும் அவரோட கூட இருந்தார்கள். ஆனாலும் அவர்களோடு கூட பிரயாணத்தை நிறைவு செய்ய முடியாமல் போனது. He was failed. ඔහු අසමත් වුණා. Judas was failed. Why? Because he loved the worldly things. அங்கே யூதாசால் அவர் நிறைவு செய்ய முடியாமல் போனது ஏனென்றால் இந்த உலகத்தின் காரியங்களை நேசித்தபடியினால். ඇයි ඔහුට බැරි වුණේ? ඔහු ලෝකයට ආශා කරපු නිසා. ஏன் அவனால் கூடாமல் போனது? அவன் உலகத்தை நேசித்தபடியினால். මේක decision එකක්. இது ஒரு தீர்மானம். නමුත් අපේ මනස තිබෙන්න අවශ්‍යයි දෙවියන් වහන්සේ දිහාවට. ஆனாலும் நமது இருதயமோ தேவனை நோக்கி காத்திருக்க අපගේ வேண்டும். මනස තිබෙන්න අවශ්‍යයි උන්වහන්සේ දෙසට. நமது சிந்தனை அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். උන්වහන්සේ එකයි ඔවුන්ට කතා කරලා කියන්නේ ஆகவேதான் அவர் அவனை பார்த்து பேசி சொல்லுகிறார், මාව අනුගමනය කරන්න. என்னை பின்பற்றி வா, මාව අනුගමනය කරන්න. என்னை பின்பற்றி வா. මේ ලෝකේ දේවල් තියෙන්න පුළුවන්, නැති වෙනවා වෙන්න පුළුවන්. இந்த உலகத்தின் காரியங்கள் இருக்கலாம், இல்லாமல் அழிந்து போகலாம். ලෝකේ දේ ඔබට තිබෙනවා වෙන්න පුළුවන්. මේ ලෝකෙත් නැත්දේ නැති වෙනවා වෙන්න පුළුවන්. இந்த உலகத்திலே காரியங்கள் இருக்கலாம், இல்லாமல் அழிந்து போகலாம். யோப்ගේ මම ආස බයිබල් පදයක් තමයි யோப் පොතේ පළවෙනි පරිච්ඡේදය. எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு தேவனுடைய வார்த்தை தான் யோபு முதலாவது அதிகாரம். පුළුවන් හැමෝම බයිබලේ පෙළගමු. நாம் அனைவரும் நம்முடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்வோம். පරිච්ඡේදයේ 21 වෙනි පදය මෙහෙම කියනවා. யோபு முதலாவது அதிகாரம் 21வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ස්වාමින් වහන්සේ දුන්සේක, ස්වාමින් වහන්සේ ගත්සේක. අවසාන කොටස. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். මට බබෙක් දීලා ගියා. ස්වාමින් වහන්සේ දුන්සේක, ස්වාමින් වහන්සේ ගත්සේක. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். யோப் පොතේ කියනවා யோபு புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, ස්වාමින් වහන්සේ මට දුන්සේක. கர்த்தர் கொடுத்தார், The Lord gave, the Lord gave. கர்த்தர் கொடுத்தார், And கர்த்தர் the Lord கொடுத்தார், has taken away. උන්වහන්සේම නැවත ගනු ලැබුවා. கர்த்தர் எடுத்தார். ඔබ මොනවටද කැමති වෙන්නේ? நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? யோப் කියනවා யோபு சொல்லுகிறார், ස්වාමින් වහන්සේම දුන්නා. கர்த்தர் கொடுத்தார், The Lord gave கர்த்தர் கொடுத்தார், and the Lord has taken away. கர்த்தர் எடுத்தார். අපේ ජීවිතේ දෙවියන් වහන්සේ බොහෝ දේවල් ඔබට දීලා ඇති. உங்கள் வாழ்க்கைகளிலே தேவன் உங்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்திருக்கலாம். බොහෝ දේවල් උන්වහන්සේ ඔබේ ජීවිතේ ඔබට සපයලා ඇති. அநேக காரியங்களை அவர் உங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கலாம். ඔබේ ජීවිතය තුළ ඔබ බොහෝ කැමති වෙන දේ, ඔබ යාඥා කරන දේ ඔබට ලැබිලා තියෙනවා වෙන්න පුළුවන් මේ වෙනකොට. உங்கள் வாழ்க்கைகளிலே நீங்கள் விரும்பின அநேக காரியங்கள், நீங்கள் ஜெபித்த அநேக காரியங்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கலாம். නමුත් ඒක අද නැති වුණොත්, හෙට නැති වුණොත් ඔබ කොහොමද උන්වහන්සේ දිහා බලන්ට යන්නේ? ஆனாலும் அது இன்று உங்களுக்கு இல்லாமல் போனால் அல்லது நாளை அது உங்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீங்கள் எப்படி தேவனோடு கூட இருப்பீர்கள்? හලෙලූයා. ஹalleluya, හලෙලූයා. ஹalleluya. සමහර වෙලාවට හොඳ ෆෝන් එකක් ඔබට හම්බුනාම ඔබ කියයි එක දිහා බලලා දෙවියන් වහන්සේ මට මේක ගන්න උදව් කළා කියලා. உங்கள் கைகளிலே ஒரு நல்ல தொலைபேசியை பாவிக்க கிடைத்தால் தேவன் எனக்கு இதை கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லலாம். ඔබ හොඳ වාහනයක් ගත්තම ඔබ එක දිහා බලලා කියයි දෙවියන් වහන්සේ මට සැපෙව්වා කියලා. நல்ல ஒரு வாகனத்தை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி தேவன் இதை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லலாம். නමුත් ඒක හෙට නැති වුණොත්, அதனால இல்லாமல் போனால், ඔබේ වටින කණ්ණාඩි දෙක හෙට නැති වුණොත් ඔබ කොහොමද ඒ දේ කරන්නට යන්නේ? நீங்கள் காண்கிற இந்த 2 கண்ணாடிகள் இல்லாமல் போனால் நாளை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள்? ඔබට වටින හොඳම දේ, ඔබගේ හුස්ම අද නැති වුණොත් ඔබ මොනවද කරන්නට යන්නේ? உங்களுக்கு மிகவும் பெருமதியான உங்களது மூச்சு இன்று நின்று போனால் என்ன செய்ய போகிறீர்கள்? ඔබ මොනවද කියන්නට යන්නේ? நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ඔබ ප්‍රේම කරන දේ ඔබට නැති වෙලා ගියොත් ඔබ කොහොමද කියන්නට යන්නේ? நீங்கள் மிகவும் நேசிக்கிறதான காரியம் அது இல்லாமல் போனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்?
ඔබ කොහොමද ප්‍රතිචාර දෙන්න යන්නේ දෙවියන් වහන්සේට? நீங்கள் எப்படி அதற்கு முகம் கொடுத்து பதில் ඔබ சொல்ல කැමති වෙන போகிறீர்கள்? තීරණය ඔබට තීරණය කරන්න බැරි වුණොත් ඔබ දෙවියන් වහන්සේට ප්‍රතිචාර දෙන්න යන්නේ කොහොමද? நீங்கள் விரும்பின ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க முடியாதிருக்கும் போது தேவனுக்கு நீங்கள் எப்படி பதில் கொடுக்க போகிறீர்கள்? ඔව් දෙවියන් වහන්සේට හැරිලා කියනවා. ඔව් රෝග මැද ඉන්නකොට, අමාරුකම මැද ඉන්නකොට, වේදනාව මැද ඉන්නකොට යෝබ් හැරිලා දෙවියන් වහන්සේ දිහා බලලා හැරිලා කියනවා, The Lord gave me and the Lord has taken it away. උන්වහන්සේ මට දුන්සේක, උන්වහන්සේම ඒක නැවත ගත්සේක. දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. எல்லாவற்றையும் இழந்து துக்கத்திலும் நோயிலும் பிரச்சனையிலும் தரித்திரத்தின் மத்தியிலே இருக்கும் போது யோபு சொல்லுகிறார், தேவன் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று. ඔබට පුළුවන් ද ඔබේ ජීවිතයේ ඒක දෙවියන් වහන්සේට කියන්න? හරි අමාරුයි මේක. இவ்வாறு உங்களால் தேவனோடு சொல்ல முடியுமா? இது மிகவும் கடினம். ඔබට පුළුවන් ද ඒක දෙවියන් වහන්සේට කියන්න? இதை உங்களால் தேவனை பார்த்து சொல்ல முடியுமா? ඒක කියලා නවත්තන්නේ නැහැ. අන්තිමට ඔහු කියනවා උන්වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். දෙවියන් වහන්සේ දුන්නා, උන්වහන්සේම ගත්තා. අන්තිමට කියනවා දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். The Lord has taken away. May the name of the Lord be praised. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். මේක තමයි කිතුණු ජීවිතය කියලා කියන්නේ. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. කම්ෆර්ටබල් zone එක ආබ්‍රහම්ට නැති වුණා. ஆபிரகாமின் சுகபோகமான வாழ்க்கை அவனை விட்டு எடுக்கப்பட்டது. ඔව් වාසය කළේ කූඩාරම් වල. அதற்கு பிற்பாடு அவன் கூடாரங்களிலே வாழ்கிறான். එක්තරා ප්‍රසිද්ධ දේශකෙක් ඔහුගේ ජීවිතේ ඔහු අවසන් භාගයේදී ඔහු මනුෂ්‍යයා දිහා හැරිලා බලලා මෙහෙම කිව්වා. ஒரு மிகவும் பிரசித்தமான ஒரு தேவனுடைய மனிதன் அவருடைய கடைசி காலங்களிலே அவர் இவ்வாறு சொல்லுகிறார். ඔහු විශාල බලපෑමක් ඇති කරපු දේවදාසෙක් මේ ලෝකයේ තුල. அவர் இந்த உலகத்திலே மிகவும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தேவ மனிதன். ඔහු දෙවියන් වහන්සේ දිහා බලලා ඔහුගේ අවසාන භාගයේදී ඔහු දෙවියන් වහන්සේට කතා කරලා කිව්වා, I am happy to stay, I am ready to go. அவன் தன்னுடைய கடைசி நாட்களிலே இந்த உலகத்தை பார்த்து அந்த போதகர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் மிகவும் சந்தோஷம் இங்கே வாழ்வதற்கு, நான் ஆயத்தமாயிருக்கிறேன் கடந்து செல்வதற்கு. ඔබ ලියනවා මේක ලියලා තියාගන්න. I am happy to stay, I am ready to go. මම ඉන්ට ආසයි. නමුත් මම යන්ට කැමතියි දෙවියන් වහන්සේ කියනවා නම්. தரித்திருப்பதிலே சந்தோஷமாயிருக்கிறேன், நான் கடந்து செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ඔබට පුළුවන්ද ඒ දේ අතහැරලා උන්වහන්සේ කියනවා නම් දෙවියන් වහන්සේ අනුගමනය කරන්න ඔබට පුළුවන්ද මේ උදෑසන? உங்களால் முடியுமா? தேவன் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனோடு கூட கடந்து செல்வதற்கு? හalleluya. ஹalleluya. මේක එච්චර ලේසි දේශනාවක් නෙමෙයි යාමෙන් කිය අහගෙන ඉන්න. இது மிகவும் இலகுவான ஒரு உபதேசம் அல்ல, ஆமென் என்று சொல்லி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு. ඒක තේරුම් ගත යුතුව තිබෙනවා. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. අපි කියමු නැවතත්. நாம் மீண்டும் சொல்லுவோம், I am happy to stay. நான் சந்தோஷம் தரித்திருப்பதற்கு. ඉංග්‍රීසි දන්නව වුණත් කමක් නැහැ, දන්නේ නැති වුණත් කමක් නැහැ. දන්න විදියට කියමු. I am happy to stay. நான் தரித்திருப்பதிலே சந்தோஷமாயிருக்கிறேன். මම ඉන්න ආසයි. நான் தரித்திருப்பதிலே But I சந்தோஷமாயிருக்கிறேன். am ready to go. ஆனாலும் நான் செல்லுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். මම යන්නත් ලෑස්ති. நான் செல்லுவதற்கு මම ஆயத்தமாயிருக்கிறேன். ඉන්න කැමති. நான் இருப்பதிலே விருப்பமாயிருக்கிறேன். මම යන්නත් ලෑස්ති. நான் கடந்து செல்லவும் ஆயத்தமாயிருக்கிறேன். සෝනට යන එක නෙමෙයි හරි. දෙවියන් වහන්සේ කියන දේ කරන්න මම කැමතියි. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நான் මම කතා කරන්නේ ஆயத்தமாயிருக்கிறேன். මරණයට වඩා මම ඊට වඩා දෙයක් ගැනයි මම කතා කරන්නේ. நான் மரணத்தை விட அதற்கு மேலான ஒரு காரியத்தை குறித்து දෙවියන් பேசுகிறேன். වහන්සේ මට යන්න කිව්වොත් මම යන්න ලෑස්තියි. தேவன் கடந்து செல் என்று சொன்னால் நான் கடந்து செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ මට කොහෙද ඉන්න කියන්නේ මම ඊතර ඉන්න ලෑස්තියි. கர்த்தாவே, நீர் எங்கே கடந்து செல்ல சொல்லுகிறீரோ அங்கே நான் கடந்து செல்ல මම කතා ஆயத்தமாயிருக்கிறேன். කරන්නේ ඔබ ජීවත් වෙන පළාත අතරලා යන එක ගැනත් නෙමෙයි.
நான் பேசுவது நீங்கள் வாழுகின்ற பிரதேசத்தை கைவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லுவதல்ல. නමුත් මම කතා කරන්නේ කිතුරු ජීවිතය ගැන. ஆனாலும் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து உங்களோடு பேசிக் ඔබ වහන්සේ கொண்டிருக்கிறேன். මට කියනවා නම් මම කරන්නට ලෑස්තියි. கர்த்தாவே நீர் எனக்கு சொல்லுகிறீரானால் நான் செய்வதற்கு ඔබ ஆயத்தமாயிருக்கிறேன். වහන්සේ මට යන්න කියනවා නම් මම යන්නට ලෑස්තියි. நீர் எனக்கு கடந்து செல் என்று சொல்லுவீரானால் நான் கடந்து செல்வதற்கு තුන්වෙනි ஆயத்தமாயிருக்கிறேன். කාරණාව තමයි மூன்றாவது காரணம், අපේ ගමනට ඉරණමක් තිබෙනවා. අපි යන මාර්ගයක් තිබෙනවා. We have a destination for this journey. අපිට destination එකක් තියෙනවා. අපිට යන ගමන් මාර්ගයක් තියෙනවා. අපිට ගමනාන්තයක් තිබෙනවා අපේ ගමන තුල. நாம் கடந்து செல்லுகிற வழியிலே நமக்கு ஒரு முடிவு காணப்படுகிறது, நமக்கு ஒரு விதி காணப்படுகிறது. මනුෂ්‍යන්ට පුළුවන් ඊරට කොච්චර දුරද, සඳට කොච්චර දුරද, තවත් ග්‍රහලෝකයකින් තවත් ග්‍රහලෝකයට කොච්චර දුරද කියන්න මනුෂ්‍යයට හැකියාව තියෙනවා. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் காணப்படுகிறதோ அதே போல கோள்களுக்கும் பூமிக்கும் இடையிலே எவ்வளவு தூரம் காணப்படுகிறதோ என்பதை குறித்து மனிதனால் கடந்து பேச முடியும். නමුත් අපේ ගමනාන්තය අපි හඳුරනවා, අපි දන්නවා, අපි විශ්වාස කරනවා. ஆனாலும் நமது பிரயாணத்தின் தூரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். පවුල්ගේ ජීවිතය තුළ පවුල් මේ දේ කතා කරන්නට පටන් ගත්තා. பவுலுடைய வாழ்க்கையிலே பவுல் இவ்வாறு பேச ஆரம்பிக்கிறார். පවුල් දකින්ට අකමැති බොහෝ දේ පවුල්ගේ ජීවිතේ පවුල් දැක්කා. பவுல் மிகவும் காண கடினமாயிருந்த காரியங்களை அவர் காண ஆரம்பிக்கிறார். පවුල්ගේ ජීවිතය තුළ අපි දකිනවා ඔහු කොහොමද මේ දේවල් වලට මුහුණ දුන්නේ කියලා. இவ்வாறான காரியங்கள் பவுலை கடந்து வரும்போது அவர் எப்படி முகம் கொடுத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 Corinthians chapter 11 verse 23 to 28 දෙවෙනි කොරින්ති පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 23 වෙනි පදයේ සිට 28 වෙනි පදය දක්වා ඔහුගේ ජීවිතයේ අමාරුකම් ගැන නැවතත් මම ඔබට මතක් කරන්න කැමතියි. මම ගිය අවුරුද්ද මතක් කළා වගේ. 2 கொரிந்தியர் 11 වෙනි පරිච්ඡේදයේ 11வது அதிகாரத்திலே 22 முதல் அந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. ඔහුට බොහෝ සතුරුකම් නපුරුකම් තිබුණා. அவருக்கு அநேகமான சத்துருக்களின் பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்தது. Paul had challenges. Paulට අභියෝග තිබුණා. பவுலுக்கு பல சவால்கள் காணப்படுகிறது. People were against him. මනුෂ්‍යයන් උන්ට විරුද්ධ වුණා. மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். මනුෂ්‍යයන් ඔහුට විරුද්ධව කතා කළා. මනුෂ්‍යයන් ඔහුට විරුද්ධව විවේචනය කළා. People started to criticize Paul. பவுலை குறித்து மனிதர்கள் விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பவுலை குறித்து அவதூறு பேசுகிறார்கள். மனிதர்கள் அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். නමුත් පාවුල් දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් විදිහට කූඩාරම් වල වාසය කරමින් ඔහුගේ ගමන ඔහු ගමන් කළා. ඔහු ගමන අවසන් කළා. ஆனாலும் பவுலோ ஒரு தேவனுடைய மனிதனாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கூடாரங்களிலே வாழ்ந்து தேவனுடைய விருப்பத்தின்படி செய்ய He ஆரம்பிக்கிறார். became a champion. ඔහු වීරෙක් බවට පත් වුණා. අවසන් කරද්දී ඔහුගේ ගමන. அவன் தனது பிரயாணத்தை வெற்றியோடு நினைவு செய்து வெற்றியாளனாக மாறுகிறான். ඔහුට තිබුණ අපහසුකම් මම විශ්වාස කරනවා ඔබ ඔබේ ජීවිතය තුළ කවදාවත් දැකලා නැතුව ඇති. அவன் தான் பட்ட துன்பங்களை உங்கள் வாழ்க்கைகளில் நீங்கள் ஒருபோதும் யோசித்து கூட பார்த்ததில்லை. He never did wrong. ඔහු වැරදි කළේ නැහැ. නමුත් ඔහුට මූණ දෙන්න සිද්ධ වුණා මේ දේවල් වලට. அவன் தான் எந்த குற்றமும் செய்யாதிருந்தும் அநேக குற்றங்களுக்கு அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது. People thrown him into the prison. මනුෂ්‍යයන් ඔහුව හිරගෙදරට විසිකරනු ලැබුවා, දමනු ලැබුවා. சிறைகளிலே அவனை தூக்கி போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். නමුත් ඔහු කියනවා මම අධෛර්යමත් වුණේ නැහැ. அவன் சொல்லுகிறான் நான் ஒருபோதும் අධෛර්යப்படவில்லை. 23 වෙනි පදය තුල බලන්න මොනවද උන්වහන්සේ කියන්නේ, පවුල්තුමා කියන්නේ කියලා. 23வது வசனத்திலே பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார். එසේ වන්නේ බොහෝ වැඩවලිනුත් වැඩි වශයෙන් හිරගෙට යෑමෙනුත් අප්‍රමාණ ලෙස මොනවද කියන්නේ පහර කෑමෙනුත් බොහෝ වර මරණ උපද්‍රවේනුත් යන මේවාය. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதிகளில் அகப்பட்டவன். මොනවද කියන්නේ? ඔහු ගුටි කෑවා. 24 වෙනි පදේ බලන්න. යුදෙව්වරුන්ගෙන් ඔහු ගුටි කෑවා. ඔහු කසපාරවල් කෑවා. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். පුළුවන්ද කසපන්න ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවේ? உங்களால் முடியுமா அடிபடுவதற்கு? ටිකක් අමාරුයි. அது மிகவும் கடினம். ටිකක්ද ගොඩක්ද අමාරු. කසපාරවල් කන්න යේසුස් වහන්සේ නිසා. உங்களால் அடிகள் பட முடியாது கிறிஸ்துவின் நிமித்தமாக. ටිකක් අමාරුයි කියන අය. ගොඩක් අමාරුයි කියන අය. පුළුවන් කියන අය. அதிகமான கடினம் அல்லது முடியும் என்று சொல்லுபவர்கள். නමුත් ඔහු කියනවා ஆனாலும் அவர் சொல்லுகிறார் මේ මිනිස්සු මට ගැහුවා.
மனிதர்கள் என்னை ඒ அடித்தார்கள், මිනිස්සු මට ගැහුවා. அவர்கள் என்னை அடித்தார்கள், ඔව් කසවලින් මට ගැහුවා. அவர்கள் மிலாறுகளால் என்னை அடித்தார்கள், 5 times. மிலாறுகளால் என்னை அடித்தார்கள். 5 වරක් එකොන් 40 වරක් පහර කෑවෙමි. ஒரு தரம் குறைய 40 தடவை நான் அடிபட்டேன் என்று சொல்லுகிறார். ඔහු දුක් විඳා. அவர் துக்கப்படுகிறார் ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා. கிறிஸ்துவின் ඊට நிமித்தம். පස්සේ කියනවා அதற்கு பிற்பாடு 3 වරක් වේවැල් වලින් මම ගුටි කෑවා. 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன். එක වරක් ඔවුන් මට ගල් ගැහුවා. people started stoning into him. ஒரு தரம் கல்லெறியுண்டேன். ඔවුන් ගල් ගැහුවා ඔවුන්ට. ඔවුන් ගල් ගසනු ලැබුවා. ஒரு தரம் கல்லெறியுண்டேன். 3 වරක් නැව බිදිලා ගියා. 3 தரம் கப்பல் சேதத்திலே இருந்தேன். නැව බිඳුණා. அந்த கப்பல் உடைந்தது. නැව කැඩුණා. அந்த கப்பல் உடைந்தது. රාත්‍රියක් දවාලකුත් ගැඹුරේ සිටියා. கடலிலே ஒரு இராப்பகல் முழுவதும் போக்கினேன். 26 වෙනි පදය. 26. ගමන් වල මොනවද සිද්ධ වුනේ? அங்கே பிரயாணங்களிலே என்ன நடக்கிறது? ගංගාවලද උපද්‍රව වලට මුහුණ දුන්නා. ஆறுகளால் வந்த மோசங்களாலும் සොරුන්ගෙන් අභියෝග ආවා. கல்லரால் வந்த மோசங்களிலும் මගේ රටේ මිනිස්සු මට විරුද්ධ වුණා. என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். ඊට පස්සේ කියනවා அதற்கு பிற்பாடு අන්‍ය ජාතීන්ගෙන් පැමිණි උපද්‍රව වලට මම අහු වුණා. அந்நிய ஜனங்களால் வந்த மோசனங்களாலும் නුවර මනුෂ්‍යයන් මට උපද්‍රව අරගෙන ආවා. அநேக மனிதர்கள் பல மோசங்களை எனக்கு கொண்டு வந்தார்கள். මුහුදේදී මට උපද්‍රව ආවා. கடலிலே எனக்கு ஆபத்து வந்தது. එයාගේ සහෝදරයන් ඔහුට විරුද්ධව හිටගත්තා. அவரது சகோதரர்களே அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறார்கள். මහන්සි වුණා. மிகவும் கஷ்டப்பட்டேன். නිදි මැරුවා. நித்திரை இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தேன். ශ්‍රද්ධාව සහ පිපාසයටද නොඑක් විට निराහාරව සිටීමද ඔහුට සිද්ධ වුණා. பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ඔබ වගේ පල්ලියට ආවම මොනවද කියන්නේ ඊට පස්සේ සීතලෙන් ඉන්න සිද්ධ වුණා. அங்கே குளிரில் இருந்தேன். දාඩිය දැම්මා. සීතලෙන් හිටියා. வியர்வையோடு இருந்தேன். කියනවා இங்கே சொல்லுகிறார். නග්නභාවයට පැමිණුණා. நிர்வாணமாய் இருந்தேன். මනුෂ්‍යයන් නිඳා කරා. மனிதர்கள் நிந்தித்தார்கள். මනුෂ්‍යයන් එපා කළා. மனிதர்கள் வெறுத்தார்கள். මනුෂ්‍යයන් ද්වේෂ කරනු ලැබුවා. மனிதர்கள் ஒதுக்கினார்கள். ඔබ කොහොමද මේකට මුහුණ දෙන්න යන්නේ? நீங்கள் எப்படி இதற்கு முகம் ඔබ கொடுக்கிறீர்கள்? දන්නවද ඔබගේ ගමනාන්තය මොකක්ද කියලා? உங்களது முடிவு எப்படிப்பட்டது என்று நீங்கள் Do அறிந்திருக்கிறீர்களா? you know your destination in Christ? நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் முடிவு எப்படிப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களா? ඔබ ගමන අවසන් කරන්න යන්නේ කොහොමද කියලා? நீங்கள் எப்படி நிறைவு செய்ய போகிறீர்கள் உங்கள் பிரயாணத்தை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ඔබ කොහොමද මේවට මුහුණ දෙන්න යන්නේ? எப்படி நீங்கள் முகம் கொடுக்க போகிறீர்கள்? මේ කිතුණු ගමනක් මම බොහෝ අවස්ථාවලදී දේශනා කළා තියෙනවා. இது கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு பிரயாணம். அநேக தடவை நான் இதை குறித்து பேசி இருக்கிறேன். පාවුල්තුමා මේවලට මුහුණ දුන්නා. பவுல் இவைகளை சந்திக்கிறார். ආබ්‍රහම්, යාකෝබ්, ඊසාක් ඔවුන් මේවලට මුහුණ දුන්නා. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இவைகளை சந்திக்கிறார்கள். නමුත් ඔහු ඇදහිලේ වීරයන් බවට පත් වුණා. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தின் They வீரர்களானார்கள். became heroes of faith. அவர்கள் விசுவாசத்தின் வீரர்களானார்கள். heroes කියලා කියන්නේ වීරයන් බවට පත් වුණා. அவர்கள் வீரர்களானார்கள். අපි දන්නවා අපේ ශ්‍රී ලංකාවේ වීරයෝ ඉන්නවා. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இலங்கையிலே வீரர்கள் இருக்கிறார்கள். පොඩි කාලේ අපි කියවලා ඇති පොත්වල රජවරු වීරයන් බවට අපි කියවලා ඇති. நாம் சிறிய காலங்களிலே நாம் படித்த பல பாட நூல்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் பல வீரர்களை குறித்து பேசி රජවරු ඉන්නවා இருக்கிறது. දුට්ටු කැමුණු රජතුමා වීර පුරන්න මද්දුම මොනවද බණ්ඩාරද? හරි. ඔක්කොම ඉන්නවා වීරයන්. ගොඩක් වීරයන් ගැන අපි ඉතිහාසය තුල ඉගෙනගෙන තියෙනවා. துட்டகைமுனு அரசன் அதே போல பல வீர புராணப்பு போன்ற பல நபர்களை நாம் சரித்திரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். විවිධ වීරයන් ඉන්නවා අපිට. பல அநேக வீரர்கள் இருக்கிறார்கள். දේශපාලනය තුර වීරයන් ඉන්නවා. இந்த அரசியலிலும் வீரர்கள் இருக்கிறார்கள். නමුත් මේ හැම වීරයෙක්ටම වඩා ඉහළ වීරයෙක් ඉන්නවා. ඒ තමයි අපි විශ්වාස කරන යේසුස් වහන්සේ. இந்த எல்லா வீரர்களை பார்க்கிலும் பெரிய ஒரு வீரர் நமக்கு காணப்படுகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. හලෙලූයා. ஹalleluya. ඔවුන් වීරයන්. அவர்கள் வீரர்கள். නමුත් ඊට වඩා වීරයෙක් තමයි අපි විශ්වාස කරන්නේ. அதை விட பெரிய வீரரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ඒ වීරයා අපිට උපකාර කරන වීරයෙක්. அந்த வீரர் நமக்கு உதவி ඒ செய்கிறவர். වීරයා අපිට සපයන වීරයෙක්. அந்த வீரர் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறவர். ඒ වීරයා අපව සුව කරන වීරයෙක්. அந்த வீரர் நமக்கு சுகம் கொடுக்கிற ඒ வீரர். වීරයා අප සමග ගමන් කරන වීරයෙක්. அந்த வீரர் நம்மோடு பிரயாணம் பண்ணுகிற නමුත් வீரர். ඒ වීරයා අපිට දෙනවා එක ඉන්ස්ට්‍රක්ෂන් එකක්.
ඒ වීරයා අපිට එක ඉන්විටේෂන් එකක් දෙනවා. Come follow me. அந்த வீரர் நமக்கு ஒரு விதியையும் நமக்கு ஒரு காரியத்தையும் கற்றுத் தந்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. ඔව් කියපු ඒ වීරයා කියපු එකම දේ තමයි එන්න මාව අනුගමනය කරන්න. அந்த வீரர் சொன்ன ஒரே ஒரு காரியம், வா என்னை பின்பற்று. ලෝකේ ප්‍රශ්න විසඳන විදියට අපිට ප්‍රශ්න විසඳන්න බෑ. இந்த உலகத்தார் பிரச்சனைகளை தீர்மானிக்கிற விதமாக நம்மால் செயற்பட ලෝකේ முடியாது. දකින විදියට අපිට දකින්න බෑ. இந்த உலகத்தார் காண்கிற விதமாக நம்மால் பார்க்க முடியாது. මොකද අපිට ගමනක් තියෙනවා. ஏனென்றால் நமக்கென்று ஒரு பிரயாணம் காணப்படுகிறது. ඒ ගමන. அந்த பிரயாணத்தை happy to stay. நாம் சந்தோஷமாய் தரித்திருந்து I'm ready to go. நான் பிரயாணம் பண்ண விருப்பமாய் இருக்கிறேன். ඔබ වහන්සේ මට කරන්ට කියනවනම් මම කරන්ටත් ලෑස්ති. ඔබ වහන්සේ නවතින්න කියනවනම් මම නවතින්නත් ලෑස්ති.